ஹாய்! இன்னைக்கு விலாக் பார்க்கலாமா? டான்சானியால நான் வீட்ல தனியா தாங்க இருக்கேன். பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. டிவி போடலான்னு பார்த்தா, இந்த விஜய் டிவிய தவிர வேறு எந்த சேனலும் இங்க வராதுங்க தமிழ்ல. மீதி எல்லா சேனலும் ஹிந்தில இருக்கு. தமிழ்ல பார்த்தா விஜய் டிவி மட்டும் தான் வரும். சரி போர் அடிக்குதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிடலான்னு கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு பாதி தூரம் கடந்துட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பயம்னா வேற எதுவும் இல்லைங்க. இந்த கழுகுலாம் அதிகமா வரும். அப்புறம் கீரிப்புல்லலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வரும். அதனால தாங்க கொஞ்சம் பயம். அதுக்குள்ள ஹஸ்பண்டே பாதி தூரத்தில வந்துட்டாங்க என்ன பார்த்துட்டு. சரி மார்க்கெட் போயிடலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டே கிளம்பிட்டோம். எப்பவுமே சாட்டர்டே தான் மார்க்கெட் போவோம். லாஸ்ட் சாட்டர்டே போ முடியல எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு. சரி இன்னைக்கு போய் வாங்கிடலான்னு சொல்லி மார்க்கெட் போயிருந்தேன். இந்த அரிசி தான் இங்கே நான் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இது பச்சரிசி தான். அதுக்கப்புறம் இந்த கடையில் தான் எனக்கு கொஞ்சம் இந்தியன் கிராசரிஸ்லாம் கிடைக்கும். இது என்னவோ வெல்லம்னு நினச்சி தாங்க வாங்கினேன். பட் அதான் அது வெல்லம் இல்லை வேறு ஏதோ சொன்னாங்க. உடம்பு சரியில்லைனா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டேன். சரி அப்புறம் பப்பாயா வாங்கினேன். அப்புறம் மார்க்கெட் போயிட்டு மட்டன் தாங்க வாங்கியிருந்தேன். நாளைக்கு செய்கிறதுக்கு தான், இன்றைக்கி செய்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பார்க்குற மட்டன் எல்லாமே 400 ருபீஸ் தான் சொன்னாங்க நம்ம ஊர் காசுக்கு. அங்கேருந்து அப்படியே டைலர் கடைக்கும் வந்திருந்தேன். தைக்க கொடுத்த அந்த துணியெல்லாம் கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணணுன்றதுக்காக இங்கே குழந்தைய போட்டுட்டு வேலை செய்யறத பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.